ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட ஆப்பில் எவ்வளோ ஆர்டர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் கவுண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இருக்க 3 நம்பர் பாருங்கள், 110 இருக்குது. நேற்று வந்து நான் 28 வரைக்கும் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஆர்டர் வந்துச்சு. ஸோ 30லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 110 வரைக்கும் இருக்குது. இதில் ஓரளவு நான் அந்த இன் டிரான்சிட் இருக்கிறது எல்லாமே நான் ப்ராசஸ் பண்ணிவிட்டேன். ஆர்டர் பிளேஸ்டுன்னு இருக்கிறது அவங்க இப்போ தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ப்ராசஸ் பண்ணலாம், நாளைக்கு தான் ப்ராசஸ் பண்ணுவோம். டோட்டலாக வந்து ஆப்பில் மட்டும் இன்றைக்கி 80 ஆர்டரு. இதை தவிர்த்து ஸ்டாஃப் வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேசி எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இன்னுமே நிறைய பேருக்கு ரிப்ளையே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மதுவோட ஆர்டர் இப்போ 2 ஸ்டாஃப் தான் இப்போ வந்து பார்க்குறாங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் லீவில் இருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் இப்போ பார்க்குறாங்க. என்கொயரி 4 வாட்ஸ்அப் நம்பருக்கு 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ மதுவோட ஆர்டர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 80 சம்திங் ஆர்டர் இருந்தது. இது வந்து காயத்ரியோட ஆர்டர் குரூப். காயத்ரி வந்து 55 ஆர்டரு. ஸோ நாள் ஃபுல்லாக இவங்க பார்த்தே வந்து இவ்வளோ ஆர்டர் தான் மூவ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து கஸ்டமர்கிட்ட பேசி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி அவங்க பேமெண்ட் செக் பண்ணி, ஸோ அது பெரிய ப்ரொசீஜர். இப்போ ஆப்பில் புக் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த ஆர்டர் ஆல்ரெடி டிரான்சிட்டில் கொடுத்துட்டோம். நாளைக்கு எல்லாருக்குமே ட்ராக்கிங்கும் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸாக இருக்கும். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாமல் பேமெண்ட் வந்துருச்சா வரலையா, உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் புக் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல், வாட்ஸ்அப்பில் இருக்க பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் எங்களோட ஆப்பில் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? 99% அவைலபிள் ப்ராடக்ட் மட்டும்தான் நான் போட்டுக்கேன். ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதில் உடனே நான் ஸ்டேட்டஸ் வந்து இன்ஆக்டிவ் பண்ணிடுவேன். ஸோ அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டவே காட்டாது. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆப்பில் போய் புக் பண்ணுங்கள். இப்போ நான் சிஸ்டமில் பார்க்கறனால கெஸ்ட் மோட் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது இதை சைன்இன் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.